ஆண்டவர் இந்த எவீருவை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லும் போது இந்த எவீரினுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய கொஞ்ச நம்பிக்கையும் அப்படியே அழிஞ்சிருச்சு. நீங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இவரோட சேர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, சந்தடி பண்ணுகிறவர்களா அங்க பார்த்தாங்களாம். சந்தடி பண்ணுகிறவர்களையும், அத மோளா அடிக்கிறவங்களையும், அந்த சாவுக்கு பாட்டு பாடுவாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வீட்டுல இருந்ததுனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சாம். உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அப்ப நான் நம்புறேன், இந்த மனுஷனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் விசுவாசம் இருந்திருக்குது. அங்க இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவங்க எல்லாருமே அந்த பிள்ளையை என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு வந்திருக்கிற வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி, இந்த வியாதிப்பட்டவன் இன்னவன் செத்துட்டான், இந்த வியாதிப்பட்ட இந்த மனுஷன் உயிரோட இல்ல, இந்த வியாதி 2 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும், பாருங்க இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள செத்து போகுது, இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. அப்போ சுற்றி இருந்த அத்தனை பேருமே இந்த குழந்தை செத்து போயிடும் நினைக்கும் போது நான் நம்புறேன், தேவனை பார்த்து பிழைக்கும் என்று கடைசி நம்பிக்கையை வச்சது இந்த தேவ மனுஷன் மட்டும்தான். இந்த ஜபத்துல பலர் அப்படிதான் இருக்கிறீர்கள். நீங்க இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நீங்க இன்னும் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, நீங்க இன்னும் தேவனை பயங்கரமாய் நம்புகிறீர்கள். இல்ல கர்த்தர் செய்வாரு பாஸ்டர், உங்களை பார்த்து சொல்றவங்களை பார்த்து சொல்றீங்க, இல்ல ஆண்டவர் என்ன கைவிட்டு விடுவாரா, என்ன மறந்துடுவாரா, நான் அவ்வளவு பெரிய துரோகி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆனா அட் பிரசன்ட் இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை திரும்ப கட்டப்படாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எவீருவை பார்த்து பேசினது போல உங்களை பார்த்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம். இனி போதகரை வருத்தப்படுத்தாத, இனி ஜெபம் பண்றதை நிறுத்து, இனி உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஏன் அழுற, இனி ஏன் தாங்கி தாங்கி நீ போற, இனி எதுக்கு முன்னேறி நீ போற, நீ நிறுத்திக்கோ, இது நடக்க போறது இல்ல. இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணது பத்தாதா, இத்தனை வருஷத்தை சச்சுன்னு போனது பத்தாதா, இத்தனை வருஷத்துல நீ பைபிளை தூக்குனது பத்தாதா, ஒரு நன்மையை நீ பார்க்கல, நீ ஏன் திரும்ப திரும்ப போற, நீ நிறுத்திக்கோ, போதும், இதுக்கு மேல வேண்டாம், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் உங்களை பார்த்து சொன்னாலும், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர், இந்த திருச்சபையிலே உலாவுகிற தேவன், உங்க பக்கத்திலே இருக்கிற தேவன் உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். மகளே மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு, அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை நான் நடப்பிப்பேன், உன்னை நான் சாட்சியாய் நான் நிறுத்துவேன், உனக்கு நான் செய்கிறதை ஓ ஹalleluya இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?